ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கன்னி லக்ன நண்பர்களுக்கு முக்கியமாக 54 நாட்கள், ஆகஸ்ட் 18 முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த 54 நாட்களில் கண்டக சனியாக இருக்கக்கூடிய 7ஆம் இடத்துல மீனராசியில் இருக்கக்கூடிய சனி, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு, இவங்க 2 பேருக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. சனி மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காரு. குரு ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வர்றார். இந்த ரேவதியும் ஆயில்யமும் புதனுடைய நட்சத்திரங்கள். நம்முடைய லக்னாதிபதியே புதன் தான். இந்த புதன் மூலமாக இந்த 2 பேருக்கும் ஒரு சுப விளைவு ஏற்படுகிறது. இந்த 2 ஸ்தானமுமே நமக்கு நல்ல ஸ்தானங்கள் தான். 7ஆம் இடம் என்பது வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள், நம்முடைய ஈடுபாடுகள், திருமண வாழ்க்கை, பார்ட்னரு, காம்படிட்டரு, கஸ்டமரு, கான்ட்ராக்டு எல்லாமே 7ஆம் இடம் தான். பேங்க்கு 11ஆம் இடம் அப்படின்னா நண்பர்கள், மன திருப்தி, வெற்றி. அதாவது இப்போ நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணால் மருமக, ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் 11ஆம் இடம். ஸோ இந்த வகையில் ஒரு கட்சி நிகழ்ச்சி, கட்சி, கம்யூனிட்டி இதெல்லாம் 11ஆம் இடம் தான். அப்போ இந்த மாதிரியான அகம் சார்ந்த பாவங்கள் அப்படிங்கிறது தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல புதிய பாதையை வகுத்து கொடுக்கும். புதிய பாதை, புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நல்லா இருக்குங்க, ஒருத்தரை சந்திக்கிறோம், இதை செய்யுங்க, இது நல்லா இருக்கு, இது இப்படி இருக்கு, புதுசாக ஒன்று கேள்விப்படுறோம், அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அதன் மூலம் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்குது. அது மாதிரி உறுதுணையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இயங்கக்கூடியது இந்த 2ம். இப்போ கணவன் அல்லது மனைவி இதன் மூலம் மகிழ்ச்சி அடைவதுன்னு எடுத்துக்கலாம். கஸ்டமர் மூலம் நம்ம மகிழ்ச்சி அடைவதுன்னு எடுத்துக்கலாம். மூத்த சகோதர நண்பர்கள் வழியாகவும் நமக்கு வெற்றி கிடைக்கிறது. அப்போ இது ஒரு அமைப்பு. இது எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னா, இப்போ நம்ம ஜாதகத்தில் முதல்ல பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் என்னோட அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் ஜாதத்தை கணிச்சுக்கோங்க. அதில் 12 பாவத்துக்கு உண்டான உபநட்சத்திரம் தெரியும். அந்த உபநட்சத்திரத்தை வச்சு நீங்கள் எந்த பாவம் எனக்கு வேலை கொடுக்கும், எந்த பாவம் பணம் கொடுக்கும், எந்த பாவம் திருமண உறவுகளை கொடுக்கும், எந்த பாவம் கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த கிரகம். அப்போ நம்ம பிறந்த நேரத்துக்கு ஒரு கிரகம் இந்த வேலைக்குன்னு விதி வழிவிட்டிருக்கு அப்படின்னா, அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நம்ம இந்த மாதிரி பதிவுகள், கோச்சாரங்களை எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இப்போ சனி திசாபுத்தி நடக்குது, குரு திசாபுத்தி நடக்குதுன்னு வைங்க. அப்போ இந்த பலன் புதன் மாதிரி வேலை செய்யுதுன்னா, புதன் நம்ம இப்போ நம்ம பிறந்த ஜாதகத்தில் என்ன செய்யறதுக்காக இருக்காரு, அவர் என்ன பாவத்தை இயக்குவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாதான் இதை நம்ம சரியான ரிசல்ட்டை எடுக்க முடியும். நம்ம ஜாதகத்துக்கு ரிசல்ட். இப்போ நான் சொல்றது பொதுவான ரிசல்ட். அந்த பாவத்தை மட்டும் நான் தொட்டு காமிக்கிறேன். உங்க ஜாதகத்தில் இருக்கிற அந்த உப நட்சத்திரம் தான் அக்யூரேட்டா நிகழ்வுகளையும் உங்க கேள்வி கேட்குற ஈடுபாடு உள்ள கேள்விகளுக்கு பதிலையும் கொடுக்கும். இப்ப நாம சொல்லி காட்டுறது என்ன அப்படின்னா, இந்த பாவங்கள் வேலை செய்யுது. 7ஆம் இடம், 11ஆம் இடம் அந்த நல்ல பாவம் தான். அப்ப அந்த நல்ல பாவத்துக்கு உண்டான விஷயமே சுப விளைவாக இருக்கிறது. குரு சனி திசாபுத்தி, புதன் திசாபுத்தி அந்தரம் நடக்குது அப்படின்னா, இப்ப திருமண காரியத்துக்கு சாதகமா இருக்கு. தாராளமா செய்யலாம். அதே மாதிரி கொஞ்சம் லாங்கில் ட்ராவல் போயிட்டு வர்றது செய்யலாம். ஏதோ ஒன்றும் நீங்கள் ஒரு காம்படிஷன்லையோ அல்லது ஒரு இதை டெண்டர் விட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வெற்றி கிடைக்கும். நிறைய நமக்கு புதிய
தொழில்நுட்பம் கிடைக்கும். ஆராய்ச்சி மனப்பான்மை கிடைக்கும். நல்ல அறிவு மேம்படும். பொதுஜன தொடர்பு விரிவடையும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். ஆனா, வேற எதுக்காவது மைனஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, சின்ன சின்ன வீடு சம்மந்தப்பட்டது, சொந்த பந்தங்கள் சம்மந்தப்பட்டது. அதாவது நம்ம தாயார் சம்மந்தப்பட்ட சொந்தங்கள். தாயாரினுடைய உடல்நலம், அதே மாரி நம்ம வீடு. அந்த வீடுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அசௌகரியங்கள். இப்ப வீட்ல ஒரு பழசாயி போச்சு, ஒரு பெயிண்டிங் போயிடுச்சு, ஒரு ஃபர்னிச்சர்ல ஒரு ப்ராப்ளம். வீட்ல இருக்கிற வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜு, மிக்ஸி இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் ஆகுறது. அது மாரி வீட்ல ஏதாவது ஒரு செலவு வைக்கிறது. இத கொஞ்சம் பார்த்துக்கணும். அது மாரி கொஞ்சம் சிரமங்கள குடுக்கும். உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலயும் எடுத்துக்கலாம். மற்றபடி மூலதனம் செய்யறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். புது தொழில், புது இது மூலதனம் பண்றதுக்கு விடாது. வெளிநாட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்சி அப்படிங்கிறதுல அது வேலை செய்யாது. காலம் இழுத்துட்டு போயிரும். ஒரு சில பேருக்கு வேலைய விட்டுட்டு இங்க வர வச்சுரும். இந்தியாவுக்கு வர வச்சுரும். இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். எந்த ஒரு கிரகம், பாவம் எடுத்துக்கிட்டாலும், ஒரு சில கேள்விகளுக்கு அது சாதகமாக இருக்கும். ஒரு சில விஷயங்களுக்கு அது பாதகமாக இருக்கும். ஒன்றை இழந்து தான் ஒன்றை பெற வேண்டும். இதெல்லாம் நமக்கு இந்த இந்த விஷயத்துல நீங்க உங்க ஜாதகத்த கணிச்சுக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரிய வரும். அப்ப நம்ம கேள்வி, நம்மளுடைய ஈடுபாடு அதை குறிக்கிறது. அந்த கேள்விக்கு இப்ப நடக்கக்கூடிய திசையோ, புத்தியோ, அந்தரமோ பகவத் தொடர்புகள் மூலம் தான் அது நன்மையோ, தீமையோ செய்யப் போகிறது. அப்ப எந்த பாவம் இயங்குகிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடியதை நாம தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஜோதிடத்தை அழகா பயன்படுத்தலாம். இப்ப காரகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு புத்திர காரகன். அதே மாரி சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆயுள் காரகன், துக்க காரகன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இத எப்படி நாம டேலி பண்ணிக்கலாம் அப்படின்னா, 7, 11ல இருக்கிறதுனால, இது பாசிட்டிவா இயங்க போகுது. ஒரு குழந்தைக்கு ஏற்படக்கூடிய சுப நிகழ்ச்சின்னு எடுத்துக்கலாம். அதே மாரி நமக்கே சுப நிகழ்ச்சிகள், நம்மளுடைய வீடு மற்றும் பூர்வீகம், நம்மளுடைய சொந்த பந்தங்கள், இது சார்ந்த நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, இதெல்லாம் எடுத்துக்கலாம். நல்ல ஆரோக்கியம் முக்கியமா வேலை செய்யும். நம்ம சனி கண்டக சனி ஆரோக்கியத்தை பாதிச்சிருமான்னு எடுக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு அவங்க ஜாதகத்துல சனி கெட்டவரா இருந்தால் அது பாதிக்கும். பட் பொதுவா பாவம்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்து சனி அப்படின்னு எடுக்கும் பொழுது, கணவன் மனைவி அப்படிங்கிறதுல கொஞ்சம் பழமையான கருத்துக்கள் போயிட்டுருக்கும். அவ்வளோதான். ஆரோக்கியத்துக்கு நன்றாக இருக்கும். அந்த வகையில தொடர்ந்து பயணிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜே.எம்.எஸ். நன்றி. வணக்கம்.